அப்போ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய நாளைக்குள்ள அம்மாவுக்கு 75 லட்சம் ரூபா காசு சேர்ந்துருக்கு. மந்தியக்கு ஏன் கொண்டு போனீங்க இன்றைக்கு? டைட் ரத்தம் சுற்றி இருக்கு காலை பிடிக்க போன விட்டு விட்டு மந்தியில் செஞ்சு மந்தியம் செய்கிறோம் புதனும் திங்களும் சனி அவரை பாடுகிறார் என்ன செய்கிறது செய்கிறேன்ட்டு நான் கவலைப்படாத ஐயா கடவுள் மேலே இருக்கிறேன் எனக்கு கூட உதவி செய்வேன் நான் இருக்கப்பட்டு உதவி செய்வேன் கவலைப்படாத கிளங்காது. இப்போ இன்றைய கூட நான் டிக்டாக்லேருந்து தட்டி கொண்டு போகும்போது ஒரு பிரச்சனை ஒன்று பார்த்தோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க அந்த ரீச்சாவில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரமாக மாறுதலாக இருக்குது வந்து நீங்கள் இருக்கிற எங்களுக்கு ஒரு ஆறுதல். இப்போ நாங்கள் இல்லையாண்டா உண்மையாக எனக்காண்டி சொல்ல வேண்டாம் உண்மையிலே என்ன மாதிரி சொன்னவர் தம்பி அண்ணா இதை அடுத்து மண்ணுக்கு போடுவேன் தம்பி சொல்லுவேன் அண்ணாப்பா வந்தது எங்களுக்கு பெரிய காரியம் விளையாட்டிலே தம்பி நிலையே வேறு யார் அண்ணா உதவி அவர் தம்பிக்கு நீங்களும் உதவி அப்போ நாங்கள் இல்லையாண்டா இல்லையா என்ன யாரும் என்ன செய்வீங்க சொல்லுங்க. அவதான் முடிவெடுக்கணும் தம்பி. என்ன முடிவெடுப்பேன் சார் அண்ணா இல்லை அடிச்சு அவன் தான் சொல்கிறேன். நாங்கள் இல்லைன்னா இப்போ என்ன செய்கிறது பிச்சு எடுக்கணும். 1 லட்சம் உண்டு 30,000 உண்டு 34,000 உண்டு 25,000 உண்டு கூட்டினா எவ்வளோ வருது? 2 லட்சத்தி கேட்கல சரி நீங்கள் சொல்லுங்க. 1,10,000 உங்களோட காசு நீங்க சொன்னதான் எனக்கு தெரியல. நான் பச்சை கல்லுனப்பா இப்ப அப்படி கடவுளே உங்களுக்கு தெரியா என்ன எடுப்பு வேணாம் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படி 75 லட்சம் தரணும் இப்ப நான் உங்களுக்கு. அப்ப இங்க கொஞ்சம் அவசரப்படும். ஹலோ அண்ணா கொஞ்சம் மூட கொஞ்சம் யோசனை அண்ணா மைண்ட் இதோட கொஞ்சம் இதாக நிற்கிறதா என்னம்மா செய்யறது நீங்களும் கூட்டுறீங்களே மன்னிங்க என்ன செய்யறது மன்னிங்க மன்னிங்க என்ன செய்கிறோம் புலவோ 5 புலைய பொறுங்க வேகம் கவனிங்க வேலை வாப்பாங்க கூட்டி சொல்லட்டாண்டா கண்டு கூட்டி சொல்றோம் உங்களை கூட்டி சொல்லட்டா. ஏய் ஐயோ என்னப்பா நீங்க சின்ன கணக்கு புள்ள மாதிரி பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த கணக்கு நீங்க. அப்ப என்ன நீங்க கொண்டு போறீங்களா? என்ன வேற என்ன செய்யறது தம்பி? நான் மழை அவங்க இங்க கொஞ்சம் வருது இந்த மழை வருது எனக்கு வேலை அவசரம் இல்லை நீங்க சொன்னாதான் நான் போகலாம். ஹலோ சொல்லுங்க நீங்க கூட்டி போட்டு கொண்டு வாங்க. நாங்கள் கூட்டுறது சரி ஆனால் இது உங்களோட டெஸ்ட் பைட்ஸ் மாதிரி தான் செஞ்சு கொண்டு இருக்கோம் நாங்கள் வந்து. தெரியும் இனி தெரியும் தானே அம்மா இந்த யோசனையோட இப்படி பார்ப்போம். அந்த 25 நாங்கள் 3ஆ பிரிப்போம் 10 10 5ஆ பிரிப்போம் சரியோ. அப்போ 1 64 10 எவ்வளவு? 1 10 1 10 ஐத்துட்ட பஞ்சாயத்து வாங்க பேபிஷாலினிங்க பேபிஷாலினி தெரியும் பாட்டு படிக்கிறோம். ஓ அவள் தானோ தெரியுமே அவளை மேங்கட உங்களை பார்க்க சின்ன அப்படியே சொல்ற. ஏடா அப்படியே கேட்கும் சரியே என்னண்ணா பாருங்க எடுக்க முதல்ல கதைங்க இல்லை பாருங்க இப்போ எடுக்க முதல்ல நீங்கள் கதைங்க அப்படி கேட்பீங்கண்ணா அப்படியே கதைங்க. அதாவது இப்போ போன வீடியோவில் இப்போ நீங்கள் கொஞ்சம் நான் உங்களுக்கு அன்றைக்கி ஆச்சேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்தது தானே வேறு அதேமாரி உங்களுக்கு இப்போ இனியும் உங்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வேணும் மற்றது வந்து உதவி செஞ்சாக்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படி சொல்லுவீங்க. எங்களுக்கு உதவியாக நன்றி அவ்வளோதான் நன்றி உங்களுக்கு நன்றி. சேர்ந்து மீண்டும் மீண்டும் போட வேணும் மகனுக்கு மீண்டும் போட வேணும்ட்டு போட சொல்கிறீங்க உதவி செய்ய சொல்லி மகனுக்கு உதவி செய்ய சொல்லி சரி. அப்போ நாங்கள் ஹைப்பமே ரெடியா நீங்கள்? ஓகே சரி ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் வளமைய மாதிரி தான் ஒன்று வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வந்து இன்னொன்று நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைய தினம் சரியான மாதிரிக்கு மாடல அப்போ வீட்டு வேலைக்கு வந்துட்டு ஆக்க வேலையில் அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் எங்களோட அலுவல் ஏதாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எங்களோட அலுவல் மீன்ஸ் வீடியோ விஷயமாக ஏதாச்சும் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு மெயினாக வந்து நாங்கள் அந்த ஈரல் பிரச்சனையான அந்த பிள்ளைக்கு வந்துட்டு 48 லட்சம் ரூபா கொடுத்து நாங்கள் அப்போ இருக்கா அங்கே இருக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு
பிளான் பண்ணிவிட்டு எழும்பி இருந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டிருக்கேன் வந்துட்டு அம்மா வந்துட்டு வந்தாங்க சரிதானே. அப்போ வந்தால் என்னமாண்டு என்ன சொல்லி கொண்டு வந்தீங்க? ஆட்டோ காசில் மகன் ஆஸ்பத்திரியில் ஆட்டோ காசு விலைக்குள்ளேயே வந்து மகன் ஆஸ்பத்திரியில் ஆட்டோ காசு இல்லைன்னு சொல்லி கொண்டு தான் நம்ம அம்மா வந்தவா. அப்போ அம்மா வந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு கிழமை இருக்குமா நீங்கள் வந்து இப்போ ஒரு கிழமை 10 நாளைக்கிட்டே இருக்குமே 10 நாளைக்கிட்டே இருக்கும் வந்து. அப்போ அம்மா வந்து சொன்னால் இப்படி ஆட்டோ காசு இல்லை அப்படின்ட்டு சொல்லியும் வந்து அப்போ போன முறை வரைக்குள்ளேயும் வந்து சேம் இதைத்தான் வந்துட்டு சொல்லிக்கொண்டு வந்தவா அம்மா. அப்போ இன்றைக்கு வந்துட்டு அதை சொல்லிக்கொண்டு வரையக்குள்ளே இப்போ போன முறை வரைக்குள்ளே உண்மையிலே வந்து ஆல்ரெடி உதவி செஞ்ச அந்த செங்கால நன்னாட காசும் வந்து முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த டைமில் கடவுளேன்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து எவ்வளோ அம்மா 30,000 30,000 தந்து இருந்ததால் அதை நாங்கள் கொடுத்து விட்டதால் கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து என்ன மாதிரி இவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு உள்ளட்ட திரும்பி போயிடும். அப்போ பறந்து கொசு நல்லா இப்போ உள்ளே போய் தான் படம் முடிஞ்சிருக்கு எனக்கு இப்போ சத்தியத்தில் போய் இப்போ எனக்கு தான் சரி ஓகே அது போகட்டுமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வீடியோ செய்யக்குள்ளே 30,000 நான் கொடுத்து அனுப்பினான். அப்போ அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கான உதவி நாங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. அப்போ நான் சொன்னான் வந்து தம்பி இந்த நிலைமையை பாருங்கோ என்ன சொல்கிறது சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக கதைக்கிறதுக்கும் தயங்கக்கூடா என்னன்னு சொன்னால் இப்போ இதுதான் நடக்க போகணுன்னு சொன்னால் என்ன செய்யுது அதே மாதிரி இப்போ தம்பின்னு சொல்லுவாங்க நாங்கள் கூட இந்த பூமியில் கனகாலம் வாழ போகிறது இல்லை அப்படி கேட்கக்கூட தம்பி வந்து இன்னும் வாழ போகிறது உண்மையிலேயே ஒரு மிக குறுகிய காலம் தான். ஏன்னா அவர்கிட்ட நிலைமை வந்து சரியான மோசம் வேணாம்மா அப்படி இருக்கக்குள்ள அப்போ அவர் வாழும் காலம் வரைக்கும் அவருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குதுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃபே வெறுத்து வந்துட்டு சூசைட் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாருண்டேக்குள்ளே இப்போ அவருக்கு நாங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடியையும் கொடுக்கக்குள்ளே இப்போ என்ன சொல்கிறோம் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 10 நாள் இருக்குமென்னு சொன்னால் அந்த ஆள் இன்னும் வந்துட்டு ப்ரெஷர் ஆகும்னு சொன்னால் அந்த நாள் வந்து 5 நாளுக்கு வந்துடும் என்ன. அப்போ அந்த கஷ்டத்தையும் நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி வந்து நான் அன்றைக்கு வந்து 30,000 கொடுத்து போட்டு சொல்லிவிட்டேன். சரிம்மா நீங்கள் வாங்கோ நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம். இப்போ முந்திய மாதிரின்னு சொன்னால் நான் அடித்து சொல்லி விடுவேன் ரைட் ஓகே இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லி அதுக்காண்டி இப்போ குறைஞ்ச இல்லை இப்போ நம்ம ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறதில்ல உங்களுக்கே தெரியும் அந்த புதுசாக வந்து செய்கிறதில்லேருந்து. நேற்றிரவு கூட ஒரு பிள்ளை வந்து ஃபோன் பண்ணிச்சு இது வந்து முல்லைத்தீவுலேருந்து எங்களோட வீடு தேடி இங்கே வந்தேன் வந்து பிறகு வீடு தேடிக்கொள்ள இல்லாமல் வந்துட்டு திரும்பி போயிட்டேன்னா தானும் அம்மா அப்பாவும் இருக்கிறோம் நான் வீட்டு வேலைக்கு போகிறேன் சரியான மாதிரி கஷ்டம் என்ன உங்களோட வீடியோலாம் பார்க்குறது எனக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சு தருவீங்களான்னு உண்மையிலேயே சரியான மன கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும்போது வந்து மாற்றுறேன்னு சொல்லும்போது அப்போ நானும் என்ன செய்கிறது ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணின அப்புறம் தெரியும் தானே. அப்போ நானும் வந்து சொன்னது ஓகே இப்படித்தான் தங்கச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு காலம் பிறந்தால் அப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் இன்னும் ஒரு தம்பியோர் ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவர்கிட்ட நம்பர் கூட இருந்தது அவர் போட்ட மெசேஜை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவுமே சரியான ஒரு மனவேதனைக்குரிய விஷயமாக இருந்தது வந்து பாருங்கோ. எப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட படத்தை போட்டுட்டு ரைட் அந்த தம்பிகிட்ட படத்தை போட்டுட்டு அவருக்கு வந்துட்டு 2 கிட்னியும் வந்து ஃபெயிலியராக அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தேன் சாரி தம்பியா நான் இப்போ வந்து இந்த உதவி திட்டங்கள் செய்கிறதில்லேருந்து அப்போ ஓகேன்னா நான் உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்குறேன் எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணுறதில்லேருந்து இவர் என்னுடைய ஃப்ரெண்ட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதால் நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லி போட்டு அதாவது எங்களோட வீடியோ வந்து பார்த்ததுக்கான எவிடன்ஸ் அதாவது வந்துட்டு அந்த ஃபுல் வீடியோ வந்து நீ காட்டாத மேலே நம்பர் இருக்குது அதாவது முழு வீடியோவும் பார்த்ததுக்கான எவிடன்ஸ் அந்த ரெட் மார்க் வந்துட்டு ஃபுல்லாக ரம்பின மாதிரிக்கு எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பியிருந்தார். அப்போ சரியான மனவேதனையாக தெரிஞ்சு வாங்கம்மா இந்த தம்பியை பார்க்க இப்போ அதெல்லாம் காட்டணும் ஏன்னா அவனுக்கு நாங்கள் உதவியும் செய்யலை அப்போ அவரை காட்டுறலாம் இல்லை இங்கே வாங்க உங்களோட தம்பியுமே தான் டயாலிசிஸ் செஞ்சு தொண்டையில் வட்டி இருக்குது நெஞ்சில் வட்டி இருக்குது வயிற்றில் வட்டி இருக்குது எல்லா இடமும் வட்டி இருக்குது. அப்போ உண்மையிலே இதை பார்த்த பிறகு எனக்கு சரியான கவலை ஏன்னா என்ன 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 சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் காசு நான் கொடுத்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னால் என்ன யாரை நம்பி நான் அதை வார்த்தையை விடுறது அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். அப்போ அந்த அடிப்படையில் இருந்தாலும் எங்களை நம்பி வந்த பழைய ஆட்களுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் செய்யணும்னு சொல்லி போட்டு நான் அந்த வீடியோ போட்டால் தம்பின நிலைமையும் சரியான மோசம் அவருக்கு குத்தவே இடமில்லை வந்துட்டு டயாலிசிஸ் செய்கிறக்கு அப்படியே ஒரு ஸ்டேஜில் வந்து
இப்படியெல்லாம் இருக்குது வந்து. ஸோ வந்து பார்க்குற நீங்கள் அது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை வந்து இருந்தேன். என்ன சொன்னால் என்ன நம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார் தான் என்ன தான் கதைச்சாலுமே இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ விட்டால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைங்க அடிக்குது. ஹலோ ஓ சொல்லண்ணே ஓ என்ன இப்போ வீடியோ கதைக்கு 10 மணிக்கு வரீங்க சொல்லுங்கள். ஒரு அரை மணி தேர்தல் தேர்தல் வேறு வந்தேன். அவர் அதில் அங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க. அங்கே நிற்க இல்லை நான் பாருன் அம்மா. சரி இது நான் பாருன் அப்படி பாருன் ஆஸ்பத்திரியில் நிற்கிறாரு. ஓ அது ரைடு காட்டி சரிங்க. இல்லை ஆட்டோ எடுக்கணும் சார். நீங்கள் போய் அப்படியே ஏற்றி குறைஞ்சி வர போகிறோம். அப்போ வர வச்சுக்கோங்க. என்ன ஆட்டோ சரிங்க சரி. அவர் இப்போ வர போகிறாரா முடிய வர போகிறாரா? முடிக்க வர போகிறோம். அரை மணிக்கு எங்களுக்கா முடிக்க வாங்கோ தம்பி. அவன் இங்கே வர போகிறானாம்மா? இங்கே வர போகிறீங்களா தம்பி? சரிங்க சரிங்க. இது நான் முடிக்க அடிக்க விட கொஞ்சம் அரையடா. சரிங்க நான் மினக்கடா வாரண்ணா. மந்தியக்கு ஏன் கொண்டு வரீங்க இன்றைக்கு? நைட் ரத்தம் சுற்றி இருக்கு. காலை பிடிக்க கொண்டு விட்டு விட்டா மந்தியில் செஞ்சு மந்தி தான் செய்கிறோம். புதனும் திங்களும் சனி சனிம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு யார் தான் என்ன கதைச்சாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்து. அதாவது நான் நேர்மையாக செய்வேன்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்ட்டு. அப்போ இதுக்கிடையில் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் புதுசாக வந்துட்டு ஹெல்ப் பண்ண முன் வந்தவங்களும் உண்டு. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு சில பேர் வந்து காசு அனுப்பினவங்க அது வந்துட்டு கொடுபடாமல் இருக்கிற ஸ்டேஜில் வந்து அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பியா இது கொடுத்துருந்தா ஓகே, இல்லாட்டி அதை இவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னவங்களும் வந்துட்டு இருக்குது. ரைட். அப்போ வந்து உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் ஹெல்ப்பிங்கை விட்டுட்டோம் தானே அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அந்த டைமில் யாராச்சும் ஒரு 5-10 பேர் வந்துட்டு காசு அனுப்பி அதை கொடுக்காமல் இருக்குன்னு சொன்னால் அவங்களும் அதை வந்துட்டு அவனும் வந்து நிறைய விஷயங்களுக்குள்ளால போயிட்டு வந்தவன் தானே நீ ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு கேட்காம விட்டுருந்தாலும் கூட நான் இப்போயுமே சொல்கிறேன் வந்து நான் அவங்கள அப்படியெல்லாம் விடணுமென்று கூட நான் நினைக்கல வந்து. யாராவது நீங்கள் வந்து இந்த காசு தம்பி கொடுக்காட்டி இதை கொடுத்து விடுங்கோ இல்லாட்டி இதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் 100% அதை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அது உங்களோட காசு. ரைட். அது வந்து நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி தந்த காசு. அப்போ அதை நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு காசு அனுப்பின ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வந்து இந்த வீடியோ பார்த்த ஒரு அரை மணித்தியாரத்துலேயே வீடியோ பவுஸ் பண்ணி போட்டு வந்து சொன்னார். அப்போ அந்த காசு வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னே தான் அனுப்பினான். அப்போ நீங்கள் வந்து செய்யலை தானே, அதனால் நானும் கேட்கவும் இல்லை வந்துட்டு இருந்தால் ஒரு கால் தம்பியாக்களை கொடுத்து விடுங்க வந்து பாவம் தானே. அப்போ நான் ஒரு உதவின்னு சொல்லல ஓகே அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக அதை கொடுத்து விடலாம்னு சொல்லி அதே மாதிரி எங்கள் மூலமாக வளமையாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு சுவிஸில் இருக்கிறார். ரைட். அப்போ அவங்களுமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 உதவி கிட்ட செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லா உதவியும் கொண்டு போயிட்டு சேர்த்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட தொட்டிலடி அம்மா கூட அந்த அக்கா வந்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பினவா வந்துட்டு அதையும் கொடுத்து ஒரு ஆக்களை கூட்டிக்கிட்டே சாப்பாடு கொடுக்க சொல்லி. ரைட். அப்போ அவங்களோட அந்த விஷயம் வந்து பெண்டிங் நிற்கிது. அப்போ அதே அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. ரைட். அதை கொடுக்க சொல்லி அப்போ அதுவும் வந்துட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன் வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு வந்துட்டு நான் இவனுக்கு போட்ட காசை வந்து இவன் வந்துட்டு கொடுக்கல சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காசுக்காண்டியே வந்து ஒருத்தனை கள்ளன் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு சூட்டாமல் எங்களோட இடத்துல இருந்து பார்த்து நாங்களுமே எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் நீங்கள் அறிவிங்களாக இருந்தால் அப்படியான ஒரு கதையை கதைக்காமல் சுமூகமாக கொண்டு போகலாம்னு சொல்லி இன்றைக்கு உண்மையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு பல பேர் வந்து என்ன சொல்கிறது ஓப்பனாகவே வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு உதவி செய்யுங்கோ எங்களுக்கு இந்த பேங்க் பேலன்ஸை காட்டி வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு ஓப்பனாக வீடியோக்குள்ளேயே கேட்டவங்க இருக்கிறாங்க. ரைட். எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது நான் இப்படி ஒரு வேலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு இன்னொரு உதவி செய்யுங்க ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணி விடுங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் யாரையும் கேட்டதில்லை. ஈவன் பர்சனலாக கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் யாரும் கால் பண்ணும்போது எனக்கு இந்த தேவைக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி நான் யார்கிட்டையுமே கேட்டதில்லை.
இன்றைய கூட இந்த வீடு கட்டுற மாதிரி இருக்கட்டும் இல்லாட்டி எவ்வளோ காரியங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் வந்து. ஆனால் யார்கிட்டையுமே வந்து நான் ஒரு ரூபா காசு நீங்கள் எனக்கு தந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், வெளியாக வேலையை முடிக்கலாம், ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை வந்து. காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கேட்காத பட்சத்திலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை வந்துட்டு கல்லை நண்டு போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு செஞ்சவங்கன்னு சொன்னால் நாங்கள் யார்கிட்டையும் வாய் வச்சு கேட்டு ஒரு விஷயம் நடந்திருந்தால் அது எவ்வளோ தூரம் இன்னும் ஒரு ஆதாரத்துடனான ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட்? ஸோ அதிலெல்லாம் யோசித்து நான் அப்படியான காரியத்தை வந்துட்டு செஞ்சதும் இல்லை. அதே நேரம் வந்துட்டு ஓகே கடவுளேன்னு சொல்லி முன்னம் இருந்ததை விட இப்போ வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஓகே அதுவே வந்துட்டு எங்களுக்கு கடவுள் தந்த கொடை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களோட காரியத்தை செஞ்சு கொண்டு போகிறதோட இன்னும் இல்லாதவங்களும் யாரும் தேடி வரைக்குள்ள எங்களால் முடிஞ்ச சில காரியங்களையும் செஞ்சு அனுப்பி கொண்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே மிக்க சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இந்த அம்மா தம்பியோட வீடியோ போடும்போது உண்மையாக நான் நினச்சேன் ஓகே ஹெல்ப் கிடைக்குமென்னு சொல்லி. பட் இருந்தாலும் குயிக்காக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துட்டு தருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னு சொன்னால் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கம் தெரியும் தானே. என்ன சொன்னான்னு கடைசியாக சொல்லுங்க, கடைசியாக என்ன சொன்னான்னு சொல்லுங்க. இடையில கனவு கொண்டு போனோம் கிடக்கு இந்த பார்வைக்கு. ஆனால் மேலே வந்து என்ன சொல்கிறது ஒரு யோசனை என்ன யோசனை யோசனை இருக்குது. அப்புறம் சரி மகனால் நீங்கள் யோசிக்கிறீங்க ரைட், அப்புறம் மகனால் யோசிக்க நித்திரை வருது. இது என்ன புதுனாகடாப்பா நித்திரை இல்லை தானே அவரோட மகனோட யோசிச்சு. சரி அப்போ அப்படி இருக்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சரிதானே. இப்போ வந்து இந்த சீமெந்து பேக் கொண்டு இதில் இருக்க வேப்பமென் வந்து அது இப்போ மழை சரியாக பெய்யுது அந்த சீமெந்து பேக் வந்து நினைஞ்சு ஒன்று கரைஞ்சி போடும். சரி கரைஞ்சி போடுமெண்டு பேப்பம் என்ன சரி. அப்போ அந்த சீமெந்து பேக் வந்து மழைக்கு நினைஞ்சு ஒன்று இருக்குது. நான் இதுலேருந்து யோசிக்கிறேன் ஒரு 2000 ரூபா காசு நீங்கள் போகுதே கடவுளே ஏசப்பா என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் இதுலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு வைப்பேன். அந்த சீமெந்தை காப்பாற்றியலுமா காய்ச்சி கொண்டு தான் தூக்கி வைப்பேன் நல்ல இந்த வந்து போயிட்டுருக்கு அதை தூக்கி வச்சு தொண்டில் தூக்கி வைக்கணும் இல்லாட்டி போனால் போட்டுன்னு விடணும். இதுலேருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கால அந்த சீமெந்தை காப்பாற்றியலுமா ரைட். அப்போ நீங்கள் உங்களோட மகனை பற்றி இப்போ யோசிக்கிறீங்க என்ன செய்யலாம் யோசிக்கிறதால இருந்தாலும் என்ன வாண்டணும் இருக்கணும்னா எனக்கு ஒரு ஆசை. யாருக்குமே தண்டை பிள்ளை வாழணும்னு தானே ஆசைப்படுவாங்க, அதில் எந்த வித குற்றமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் அதை ஆசைப்படுற தப்பில்லை தம்பி உங்களோட இடுப்பேற்கன காலத்து சரிதானே, அதில் மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தணும் சரிதானே. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் கதைக்கிறேன்னா அதுக்காண்டி எனக்காண்டியா தம்பிக்கா உங்களுக்காண்டியும் உங்களோட மகனுக்காண்டியும் தானே. அப்போ நான் இதில் கதைக்கக்குள்ள நீங்கள் நிறுத்துற உண்டா சரி. அப்போ இப்போ கொஞ்சம் நீங்கள் கதை பார்ப்போம் என்ன கதைக்கிறீங்கன்னு பார்ப்போம். காலமே எளிமையிலேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்களாம் மகனை கூட்டிட்டு எங்கே போனீங்களா அந்த என்ன சாப்பிட்டீங்க கொண்டு எல்லாம் சொல்லுங்க. தம்பியோடைய நித்திர ஓடுறையில் ஒரே இருந்தபடி இப்படியே பேரில் வச்சேன் பேரும் கொடுக்க சாப்பிட அப்படியே ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து தம்பியை விட்டு டைலஸுக்கு விட்டு மழையை காசு தோஞ்சிருந்து இப்படி வந்தேன். அண்ணாவிட்ட காசு இல்லை ஒரு சத காசு இல்லை வந்தேன். அவருக்கு அவர் இருக்கிறதே கொஞ்சம் காரணம் தான் சொல்கிறேன். அவருக்காக தான் நான் ஆண்டு வேண்டுறோம் எல்லாரும் ஆண்டு வேண்டுறோம். எனக்கு இருக்கணும் விருப்பம். நீங்கள் உதவி அவருக்கு எவ்வளோ உதவி செய்து எனக்கு நன்றி. உதவி என்ன மீண்டும் உதவி செய்யுங்க என்னோட இருக்கணும்னா எனக்கு ஆசை. ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு பெருமையில் ஆசை. அதனால் இப்படியே 2 மாதம் பெரிய பத்திரண்டு இது முந்தினால் மேலாடு பெரிய கொண்டு போய் வந்து எனக்கு மேலாசை. அவரை பாடுகிறார் என்ன செய்கிறது செய்கிறேன்ட்டு. நான் கவலைப்படாத ஐயா கடவுள் மேலே இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ உதவி செய்வேன் கிறிஸ்துலாம் நான் இருக்கப்பட்டு உதவி செய்வேன் கவலைப்படாத கிழங்கால் ஒரே இது அங்கே சொல்லுவார் அண்ணா இருக்கணும் அண்ணா கிறிஸ்துலானா இருக்கணும் கிறிஸ்துலான சொல்லுவேன் நடு முந்திரான சொல்லுவார் அண்ணா குழம்புல நிற்கிறேன் அண்ணா கிரிக்க வரணும் மட்டும் நடுக்க சொல்கிறேன். தம்பி தாங்க சொல்லுவேன் நான் ஆஸ்பத்திரி நிற்கிறேன் நீ அண்ணாட்ட போகட்டுமா என்ன நடக்க மேலாத சுல போக மேலாத ஆட்டோ வேணுமா என்ன செய்கிறோம் வந்துடுறேன் மழைக்கால் நினைஞ்சு வந்துடுறேன் வந்து அப்படி வேண்டாம் மதியம் சாப்பாடு இருந்தது சாப்பிட மாட்டேன் சொல்லி மகன் 3 நேரம் எடுத்தவர் டைலேஸ் முடியுது வாமா இயலாமல் கிடக்கு அதில் அண்ணாட்ட கொஞ்சம் காசு வேண்டி கொண்டு வாங்கணும்ல ஆட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கிறேன் வேறு அண்ணா வீடிக்க காய்க்கணும் அப்படி சொல்லி இடம் காய்ச்சி போட்டு வாமான்னு சொல்லி இந்த அண்ணா நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் மாறுதலாக இருக்குது வந்து நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆறுதல். இப்போ நாங்கள் இல்லையாண்டா உண்மையாக எனக்காண்டி சொல்ல வேண்டாம் உண்மையிலே என்ன மாதிரி சொன்னவர் தம்பி அண்ணா எடுத்து மண்ணுக்கு போடுவேன் அண்ணா இருக்கு போடுது எனக்கு ஆறுதல். ஒரு தரம் ஒரு 20 காசு ஆகுதுண்ணா இந்த மாப்படி முடிஞ்சது கடைக்கு போக கடை இல்லையாண்டு போட்டுது
கடன் இல்லைன்னு சொல்லி கடன் இல்லைன்னு சொல்லி அவங்கள யார் நம்பி தருவாங்க? இப்போ தம்பி நான் இந்த காசு இருந்தாலும் பேரட்டு நான் தருவேன்னு சொல்லி இப்போ சின்ன மாப்பை ஒன்று தான் கரைச்சி கொடுத்தோம். சரி, அதான் சொல்கிறேன். உண்மையாக என்ன தெரியாது இன்றைக்கு உண்மையாக வந்து சாப்பிட வீடு சமைப்போம், ஒரு சொதி வைப்போம். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அம்மா சாப்பாடு அம்மா சாப்பாடு வந்து சொல்கிறேனோ இல்லை. இப்போ என்னென்றால் உண்மையிலே வந்து தமிழ்லையும் வந்து தமிழ் தேசத்துலேயும் வந்து பற்றுள்ளவங்க வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மனுஷர் வந்து தவறு செய்கிறது வந்து வளமை, அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாது வந்துட்டு உங்களோட விஷயம் வந்து. அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா புலன் உதவி செய்யும் மண்ணோட சொல்லி எங்கள் வீட்டில் அதான் அதை நிறைய பேர் அடித்து சொல்கிறோம்மா. அப்போ என்னென்னு சொன்னால் உண்மையாக யோசிச்சுப்பாங்க. இப்போ இன்றைய கூட நான் டிக்டாக்ல இருந்து தட்டி கொண்டு போகும்போது ஒரு பிரச்சனை ஒன்று பார்த்தோம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அந்த ரீச்சால் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த அவர் பாஸ்கர் அண்ணா பற்றி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரே வீடியோக்கள் வந்துட்டு போட்டு கொண்டே இருக்காங்க. வந்துட்டு டிக்டாக்ல அவர் செஞ்சது பிள்ளை, அங்கே நடந்தது பிள்ளை, அது பிள்ளை, இது பிள்ளைன்னு சொல்லி உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அது சம்மந்தமாக எனக்கு அடிதளப்பு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் யோசித்தேன் என்னன்னு சொன்னால், சரி அங்கே நடந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பிள்ளையாக இருந்தால் அதுக்குரிய ஆக்கள் அதை பார்த்து கொள்வாங்கன்னு. சும்மா நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு கத்துறதால என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே மெயினாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலான விஷயங்கள் எங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்துலேருந்தே பார்க்க போனால் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடிய உலகம்தான் இந்த உலகம்ன்றதை நாங்கள் வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலாம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அந்த ரீச்சால் வந்துட்டு எனக்கு என்ன நடந்ததுன்றதே எனக்கு சரியாக தெரியாது. அப்போ தெரியாத முறையில் நான் அவருக்காண்டியும் கதைக்கலாம், இவருக்காண்டியும் கேட்கல. பட் நான் ஒன்றை யோசித்தேன், நான் அதை அப்படி கதைக்கவே வேணாம், எனக்கு அது தேவையில்லாத விஷயம் உண்டு. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் சொல்ல கேட்டேன் என்னென்னு சொன்னால், அங்கே ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருளை கொண்டு போன இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு ஏதோ அலோ பண்ண இல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்தேன்னு சொல்லி. அப்போ நான் யோசித்தேன் என்னென்னு சொன்னால், இப்போ அன்றைக்கு நாங்கள் வந்துட்டு கொழும்பில் நிற்கும்போது வந்துட்டு கோல் ஃபேஸில் வந்து ஒரு தியேட்டருக்கு போனாங்க. அப்போ தியேட்டருக்கு போய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து விற்கக்கூடிய அந்த சோழன் வந்து வழியில் வரும் 150 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், அதை விட குறைய விலைக்கு வாங்கலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல பொக்கோன்ற பேரில் வந்துட்டு அந்த சோளம் விற்ற வந்து 1600 ரூபாய்க்கு. அப்போ அந்த தியேட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு பொருட்களையும் நாங்கள் கொண்டு போகவே இல்லாது. ஏன்னு சொன்னால் அது வந்து அவங்களோட ரூல்ஸ். அங்கே நீங்கள் வர விரும்பினா இப்படி தான் வரலாம், இல்லாட்டி நீங்கள் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சில இடங்களுக்கு போனமாக இருந்தால் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்னு சொன்னால் அவங்களோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன அப்போ நாங்கள் வந்துட்டு என்னோட 1600 பாப்கார்ன் விற்கிது அப்படின்லாம் அதுலேருந்து நான் கத்தி கொண்டு நிற்கிறேன். எனக்கு பிடிச்சா நான் போகிறேன், இல்லாட்டி நான் விட்டுட்டு வரேன். இதில் வந்து நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி கதைக்கல. உண்மையிலே வந்து எனக்கு அடிதளப்பே தெரியாது. பட் அது அந்த கன்செப்ட் ஏதோ சம்திங் அதோட சம்மந்தப்பட்ட மாதிரி வந்ததால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட நபரை வந்துட்டு உண்மையிலேயே நிறைய பேர் சேர்ந்து வந்துட்டு தாக்குற காரியங்கள் வந்து அது உண்மையிலே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காது. இவன் ஒருத்தன் பிழை செஞ்சுருந்தால் கூட அதை வந்து சொல்லலாம். என்ன சொன்னால் இப்போ நான் கூட அம்மா ஒரு பிள்ளையை விட்டுட்டேன்னா ஒரு 4 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், தம்பி அதை ஒரு கால் எடுத்து விட, அப்போ அந்த வீடியோவில் நீங்கள் இப்படி கதைச்சதை பிள்ளை கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னால் அதை நான் வந்து திருத்தி கொள்ளுவேன் தானே. அதை இவனு இப்படி செஞ்சுட்டான், இவனு இப்படி செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி 1000 பேர் போட்டு அடித்து அவனை ஒரு கவலைப்படுத்தி என்னத்துக்கு என்ன அதெல்லாம் மரியாதை கட்டவே இல்லை. இன்றைக்கு கூட பாருங்க எங்களுக்கு நடந்ததும் அதே தான். தம்பி சொல்லுவேன் அண்ணாப்பா வந்தவங்களுக்கு பெரிய காரியம் விளையாட்டிலே தம்பி நிலையே அதுதான் கிட்டத்தட்ட பார்க்க வர இருந்தேன். தம்பி சொன்னேன் நான் போவோம் மாமன் தம்பி அண்ணா தெரியும் தானே வந்திருப்போம், விடவும் தெரியாதான் வந்திருப்போம் விளையாட்டு. அதை விட என்ன சொல்கிறது, எங்களோட கன்செப்ட் வந்து பாருங்க, இருக்கிறவர் வந்து உதவி செய்கிறார், இல்லாதவங்க வந்துட்டு எங்களை தேடி பாருங்க. இப்போ இடையில் நின்று நம்ம அதை வாங்கி வந்துட்டு கொடுக்குறோம், அவ்வளவும் தானே. அதை வந்து நாங்கள் கொஞ்சம் நேர்மையாக செஞ்சதால் எங்களை அதிக பேர் நம்பினாங்க, எங்களோட வளர்ச்சி டக்குன்னு வந்துச்சுது. ஸோ அதை பிடிக்காமல் நிறைய பேர் நிறைய காரியங்கள் செஞ்சாங்களோ, ஓகே அது வந்து அவங்களோட சந்தோஷத்தோடு அப்படியே போயிட்டுது வந்து. ஆனால் நிறைய விஷயங்கள் அதாவது வந்துட்டு எங்களை எங்களுக்கு எதிராக கதைச்ச நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கு நிறைய வழிகளில் கஷ்டப்படுறதை என்னால் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் வந்து நான் ஒரு நாள் நினைக்கல அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறேன், அந்த சொல்லுவாங்க தானே கர்மா அப்படின்ற ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதன் நிமித்தம் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது உண்மையாக என்னால் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். சரியோ, அப்போ அன்றைக்கு வந்து இப்போ எத்தனை நாள், ஒரு 10 நாளைக்கிட்டே இருக்கும் வந்து நீங்கள் வந்து. அப்போ 30,000 தந்து விடனார். இப்போ மாத காசு முடிஞ்ச நிலைமையில 30,000 தந்தாங்கன்னா 30,000 இப்போ ஃபுல்லாக முடிஞ்சுதா அவங்கள்ட்ட? ஆட்டோ பிடிச்சி 5-6 ஆட்டு தொடர்ந்து ஆட்டு 2,000 இப்படி ஆட்டு எங்கே போகிறது
யாழ்ப்பாணம் போக பிடிச்சது, இங்கே மந்தியைக்கும் பிடிச்சது ஆட்டு. அப்போ இப்போ ஒரு சதவீதம் இல்லை இல்லை தம்பிட்டு தான் அப்படி கொடுத்துறான் காசு உண்டு. அவராக நாட்டு காசை நான் கொடுத்து அவர் தான் கொடுத்தவர். அப்போ இப்போ அவர் கூட அவர் வேலையே போகிற இல்லையா? மீன் தெரிக்க போகிற போட்டில் போகிறே மீன் தெரிக்க. அப்போ இப்போ ஆட்டோவுக்கு முடியும் அதுக்கு முடியும் இதுக்கு முடியும்னு சொல்லி அப்போ என்ன தான் நம்பி இருக்கிறீங்க? என்னென்னா என்ன தான் நம்பி இருக்கிறீங்க? இப்போ வேறு யார் என்ன உதவி? அவர் தம்பிக்கு நீங்களும் உதவி. அப்போ நாங்கள் இல்லையாண்டா இல்லையா என்ன யாரும் என்ன செய்வீங்க சொல்லுங்கள். அவர் தான் முடிவெடுக்கணும் தம்பி. என்ன முடிவெடுப்பேன்? சார் அண்ணா இல்லை அடிச்சு அவன் தான் சொல்கிறேன். அண்ணா இல்லாமல் இருந்த எண்ணத்துக்குண்ணா இது ஒரு ரூபா கூட தன்னை மதிக்காயிடும். இருந்த எண்ணத்துக்கு தான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? இப்போ நாங்கள் இல்லையாண்டா என்னென்னா நாங்கள் இல்லைன்னா இப்போ என்ன செய்கிறது? பிச்சை எடுக்கணும். ஒரு என்ன செய்யணும்? சனிதி கோயிலையும் அங்கே போய் தவம் இருந்து தான் பண்ணிட்டோம். ஒரு என்னென்ன செய்கிறப்போ அதை கவலை எடுத்துட்டு பார்ப்போம். ஓகே, சந்தோஷம். ஏதோ நன்றி மறக்காமல் விசுவாசமாக எப்பயும் இருந்தீங்கன்னு சொன்னால் சரியம்மா. இது கூட நான் செய்த காரியம் இல்லை. இன்னொரு ஆட்கள்கிட்ட இருந்து உங்களின் நிமித்தம் நாங்கள் கதைச்சி அதை பெற்று உங்களுக்கு தர்றது, அது மட்டும்தான் எங்களோட ஒரு வேலையாக இருக்குது. ரைட். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ உங்களோட பிரச்சனை இது இன்றைக்கு நேற்று நாளைக்கு முடிய போகிற விஷயம் இல்லை தானே. இது இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு எப்படியும் உங்களுக்கான உதவிகள் கட்டாயம் தேவைப்படும். அப்போ இப்போ கடந்த காலங்களையும் உண்மையாக உங்களுக்கு வந்த காசு 5 மாதத்துக்குன்னு சொல்லி 20,000 படி அந்த அண்ணா 1 லட்சம் ரூபா தந்தவர். ஆனால் நான் உங்களுக்கு 7 மாத காசு தந்தேன். 20,000 2 மாத காசு நான் தந்தேன் கூட. சரி தானே? ரைட். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் உங்களுக்கு மாத காசுன்னு சொல்லி உங்களுக்கு தரத்தான் பண்ணும். இப்போ 2-3 பேர் கூட காசு அனுப்பியக்குள்ள அதையும் நான் வச்சு கொண்டு உங்களுக்கு பங்கிட்டு தர போகிறேன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கும் ஒரு கதை கதைப்பாங்க. அப்படின்னு சொன்னால் இவர் அந்த காசை வச்சிருந்து கதை கேட்டுக்க மாட்டோம் மேலே இருக்கிறேன் வச்சிருந்து வட்டி இருக்கிறார் அப்படின்னா உண்மையாக அதெல்லாம் ஒரு சில்லித்தனமான கதையம்மா. அதை வச்சிருக்கிறதுலாம் புத்தகம் தந்தவர். புத்தகம் என்ன தந்தவர். இப்போ என்னன்னு சொன்னால் சரிதானே, எங்களை நம்புகிறவங்களுக்கு போய் நாங்கள் நாணயமாக இருக்கணும். அதுதான் முதலாவது பிரச்சனை. இப்போ என்னென்றால் இதில் அன்றைக்கு உங்களோட அந்த வீடியோ போட்ட கையோட டென்மார்க்கில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் சரிதானே. அப்போ அவர்கிட்ட காசு உண்டு. அவர் முதல்ல அனுப்பினவர் அவர்கிட்ட காசு என்கிட்ட இருந்தது. அப்போ அவர் சொன்னார் அதை கொடுத்து விடுங்க, அப்புறம் தேவைன்றாலும் நாங்கள் செய்வோம் அப்போ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரைட். அதே மாதிரி சுவிஸில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் அவர்கிட்ட பேர் விழுந்துச்சு. இது பாண்டியன்னு சொல்லி எனக்கு அவர்கிட்ட பேர் வழியாக தெரியாது. பட் அவர் என்னோட பெருசாக கதைக்கவும் இல்லை. ஜஸ்ட் உங்களோட வீடியோ அனுப்பினார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நானும் இப்படி இதை சொன்னேன். சொல்லையும் காசு அனுப்பி போட்டு ஒரு கதையும் இல்லை. அப்படியே அவர் விட்டுட்டார். உண்மையிலேயே அது ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்கணும். நாங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு பிள்ளை சுவிஸில் இருக்கிற பிள்ளை அவன் காசு அனுப்பினேன். அதே மாதிரி ஜெர்மனில் இருந்து எங்களோட வளமையாக கதைக்கிற எங்களோட அண்ணா ஒரு ஆள் அவர்கிட்ட இன்னும் ஒரு நண்பரோட சேர்ந்து அவரும் கொஞ்சம் காசு அனுப்புகிறார். உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ அரைக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களோட மனசுக்குள்ளே இருக்குது. நான் கட்டாயம் சொல்லுவேன் கொஞ்சம் போகிறோங்க. அதே மாதிரி அவருடைய பேர் சொல்கிற பிரச்சனை இல்லை தானே. கிருவாண்ணா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தார். அப்போ அனுப்பியிருந்தா இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு, இப்போ இன்றைய நாளில் உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தால் போதும்? இந்த ஒரு நாள் ஒரு நாளைக்கு இல்லை நான் சொல்ல. நீங்கள் இன்றைக்கு இங்கே வந்ததுக்கு இப்போ நீங்கள் அடுத்த இப்போ இப்படி வச்சுக்கொள்ளுவோமே. இப்போ இன்றைக்கு 17ஆம் தேதி சரியோ. அப்போ இனி ஒவ்வொரு 17ஆம் தேதியும் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ இனி அடுத்த 17ஆம் தேதி வர மாட்டோம். இப்போ கொஞ்சம் சிலவளம் கூட உங்களுக்கு இருக்கிறதால 3 தரம் பாருங்க ஒரு ஆட்டோ காசு 3 தரம் 2000 அப்படி பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இன்றைய நாளுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ காசு இருந்தால் ஓகே? இன்றைக்கும் கிழமையில் ஒரு கிழமையில் இல்லை. இப்போ நீங்கள் அடுத்த முறை வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு இருந்தால் ஓகே இருக்குமென்னு சொல்லி 30,000 அதை பார்க்காங்க. அது நான் இங்கே வீட்டு கணக்கில் வச்சுக்கிறேன் சரிதானே. அதை பார்க்காங்க. நான் அதை பார்க்க சொல்கிறேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்காது தானே. அது நீங்கள் அதை பார்க்காங்க சொல்லுங்கள். எவ்வளோ 30,000 தந்துக்கிட்டேன். இப்போ இந்த நான் பிரகிரமாம்பரிங்க அவடத்துல இருக்க 20,000 இதுக்குள்ள வந்தோன்னா 30,000 கொஞ்சம் பேர் வாசிச்சா அப்புறம் அது நோமல் மனித இயல்பு. அது நோமல். புத்தகம் தந்து விட்டோமா தம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் நான் முதல் 20,000 படி தான் சரிதானே. ஆனால் 20,000 சொன்னால் அதுக்கு மிஞ்சி ஒரு மாதாந்த உதவியும் செய்ய வர மாட்டேன். அவங்களுக்கு கஷ்டம் தானேம்மா. ரைட். அப்போ இப்போ என்னன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் தானே. சுவிஸில் இருக்க ஒரு அக்கா ஒரு ஆள் அவரோட பேர் சொல்லணும்னாண்டவா. ஆனால் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நம்பர் 625. நான் முதலே சொல்லி இப்போ நிறைய உதவி செஞ்சுவா. இப்போ ரீசெண்டாக தொட்டிலடி அம்மாக்களுக்கும் கொஞ்சம் காசு அனுப்பினவா. அதை நான் கொண்டு போய் கொடுப்போம்.
அதே மாதிரி வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய பாண்டியன் நான் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 716. ஸோ அவரும் வந்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பினார், அவரும் வந்து மந்த்லி பேஸாக கொடுக்க சொல்லி ரைட். அப்போ வந்து இந்த 2 காசையும் வந்துட்டு நாங்கள் சேர்த்து அம்மாவுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு 10 மாதத்துக்கு, இன்னும் 10 மாதத்துக்கு உங்களுக்கு 20,000 படி ரைட். ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் அனுப்பினவே. அப்போ நாங்கள் ஆள்கிட்டேருந்து 10 எடுத்து உங்களுக்கு 20,000 படி 10 மாதத்துக்கு தரோம். அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு நான் இன்றைக்கு தந்து விட்டேன்னா இருந்தால் கட்டாயம் நீங்கள் அடுத்த மாதம் வந்து நிற்க தான் போகிறீங்க. வந்து ரெண்டு அவங்களுக்கு ஒவ்வொரு காலம் நாங்கள் வீடியோ போடலுமோ யாராச்சும் உதவி செய்யுங்க நீ எல்லாருமே கஷ்டப்பட்டு தானேம்மா வந்து உழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கோவம் இல்லை. அப்போ நீங்கள் முதலாவதுக்கான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, இனி வர போகிற 10 மாதத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் என்னால் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 20,000 வச்சுன்னு சொல்லி ஒன்றுமில்லா போதோட 20,000 எவ்வளோ பெரிய காசு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷம் நான் 20,000 ரூபா இந்த சைக்கிளில் கூட ஃபுல்லாக வேலைக்கு தெரிஞ்சேன். அப்படி ஒன்று தம்பிகிட்ட கொடுப்பேன் கொண்டு. சரி, அப்போ உங்களுக்கு இந்த 17ஆம் தேதியே விடுங்கோ. வார 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இங்கே வர நீங்கள் வந்து தான் பண்ணுறீங்க. வார 17ஆம் தேதியிலேருந்து நான் நின்றாலும் சரி நிற்காலும் சரி நீங்கள் வீட்டை வந்து அம்மாட்ட கேட்டிங்கன்னா அம்மா தருவா. ஒரு வேளை அம்மா இல்லைன்னு எனக்கு ஃபோன் அடிச்சு அக்கா நான் ஒரு வழியில் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி விடுவேன். அப்போ 20,000 நீங்கள் வார 17ஆம் தேதியிலேருந்து அம்மாட்ட வேண்டலாம். சரியோ? அப்போ இந்த மந்த்லி ஹெல்ப் செய்ய போகிறது வந்து எங்களுக்கு சுவிஸில் இருக்கிற அந்த அக்காவும் சுவிஸில் இருக்கிற அந்த அண்ணாவும். ஸோ 2 பேர்ட்ட டீட்டெயிலும் கடைசி நம்பர் 625, மற்ற பேர்ட்ட கடைசி நம்பர் 716. அப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் டீட்டெயில் சொல்லி செய்கிற ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி வந்து சீட் பண்ணலாம் அப்படின்றத அந்த தெரிஞ்சவங்க அந்த பேக்கேடிக்காரங்க நீங்கள் ஒரு ஐடியா தாங்க. அப்புறம் நாங்கள் அடுத்த இடம் அதை யோசிப்போம். சரியோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அம்மா வந்திருக்குனாங்க. நாங்கள் இன்றைக்கு அம்மா கொஞ்சம் காசு வந்து தரத்தானே வேணும். அப்போ தந்து விட போகிறோம். சரியோ? தந்து விட போகிறோம். இன்றைக்கு இன்னும் பெஸ்ட்டாக நான் செய்யலாம்னு சொன்னால் அந்த டென்மார்க்கில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் காசு அனுப்பினார். சரியோ? அவற்றை காசையும் சேர்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அவற்றை காசையும் சேர்த்தா உங்களுக்கு இன்னும் 10,000 கூட்டி 30,000 தரலாம். சரியோ? அப்போ நான் அவர்கிட்ட வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு நான் அவர்கிட்ட தான் கதைச்சேன். ஆனால் பிறகு வந்து இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் வந்துட்டு அனுப்பினேன். அப்புறம் யோசிச்சேன், ஓகே 20,000 ஓகே தானே. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயும் கொஞ்சம் காசு இருந்து உங்களோட கை கண்ணும் செலவுக்கு காசு இருந்தானே எல்லாம் தானே. அதால் அந்த டென்மார்க் அண்ணாவும் வந்து அவரும் காசு அனுப்பியும் கொஞ்சம் இப்போ ஒரு 3-4 மாதம் ஆகிட்டுது இல்லை. அதால் அவருக்கும் நாங்கள் நாணயமாக இருக்கணும். அப்போ அவர்கிட்ட காசை உங்கள்கிட்ட நான் தந்து விட்டேன்னு சொன்னால் எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அப்போ அவர்கிட்ட காசையும் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நம்மளோட அண்ணா உங்களுக்கு தெரியும் அந்த கூடுதலான வீடியோக்களில் வந்துட்டு குரல் காட்டியிருப்பார் வந்தவர். அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 908. என்னன்னு உறவு மாதிரி பழையனாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதே மாதிரி அவர் மூலமாக அவர்கிட்ட நண்பர்களால் வந்து கொடுத்துருக்க காசு வந்து அவரும் வந்து இது வந்து என்ன சொல்கிறது பேர் சொல்லுவோம் நான் சொன்னவரேன். வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் சொல்லி சரியோ? அப்போ அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 517 கடைசி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா வந்து அனுப்பினவர் விஜயக்காரந்தன் சொல்லி கொடுக்க சொல்லி அவங்களோட ஒய்ஃபோ சம்திங் யார்ட்டையோ பேரை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க வந்து. அப்போ விஜயக்கான்ற பேரில் வந்துட்டு 1 லட்சம் கொடுக்க சொன்னவங்க ரைட். அப்போ அவங்களோட கடைசி நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் 916. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஜெர்மனி அண்ணா அவர் வந்து ஒரு 30,000 கொண்டு அனுப்பியிருந்தார். அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 908. அதே மாதிரி மற்ற ஜெர்மனி அண்ணா அவர்கிட்ட பேர் வந்து பேர் இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் 517. அவர் வந்து 34,000 அனுப்பினவர். அதே மாதிரி கிருபான்னான்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 25,000 கொண்டு அனுப்பியிருந்தார். வாட்ஸ்அப் நம்பர் கடைசி வந்து 774. அப்போம்மா இதில் உங்களுக்கு இன்றைக்கு நான் தரக்கூடிய மாதிரி இருக்குது வந்து 1 லட்சம் உண்டு, 30,000 உண்டு, 34,000 உண்டு, 20,000 உண்டு. எவ்வளோ வருது கூட்டினா? 1 லட்சம் கொடுங்க. 1 லட்சம் 30,000 34,000 25,000 கூட்டினா மொத்தம் எவ்வளோ வருது? எனக்கு தெரிஞ்சேன்ப்பா நான் உங்களை கேட்க போகிறது நாக்கி கிடாப்பா. சொல்லுங்க. 1 லட்சம் உண்டு, 1 லட்சம் உண்டு, 30,000 உண்டு, 30 1 லட்சம் உண்டு, 30,000 உண்டு, 34,000 உண்டு, 20,000 உண்டு. கூட்டினா எவ்வளோ வருது? 2 லட்சத்தி கேட்கல சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. 1,10,000 ஏண்ணா நாளைக்கு கூட்டினா 1,10,000 ஏண்ணா சரியோ? சரி சரி சரி. 1 லட்சம் 1 லட்சத்தையும் 30,000 34,000 25,000 கூட்டினா 1,10,000 சரியோ? அப்போ நீங்கள் என்ன வழியில் போகிறீங்க? உங்களை ஈஸியாக பே காட்டி போடுவாங்களே ஆக்கள்.
இங்கே உங்களோட காது கேட்கவே நான் சொல்கிறேன் 1,30,000 சொல்லி அந்த ரெண்டையும் சேர்த்தாலே 1,30,000 வந்துடும். அப்போ நான் இந்த எவ்வளோத்தையும் கூட்ட 1,10,000 டோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் குடிச்சிடும் 1,00,000 30,000 34,000 20,000 அவ்வளவு 2,00,000 என்னங்க என்னங்க என்ன கரைச்சலாக கூட்டத்தையும் கூட்டு இல்லை ஃபோன் எல்லாம் பாவிக்கிறா. இது எக்ஸாம் ஃபோன் நான் தம்பி அவர் தான் பாவிக்கிறது. தம்பி அங்கே ஒரு கதையும் இல்லை. இங்கே வாங்கோ நான் எழுதி காட்டுறேன். சரியோ 1,00,000 சரியோ 30,000 சரியோ 34,000 25,000 சரியோ எவ்வளோ சொல்லுங்க. கூட்டி எழுதுங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுறா. 1,30,000 ஆ 1 2 64,000 25 என்னண்டு 20,00,000 அது 1,00,000 தானோ 1,30,000 என்னண்டு 1,30,000 34 60 2,60,000 என்னண்டு எடுத்தோன்னே அந்த பிளாக் மாற்றி வைக்கா. அது அங்கே அவன் கூட்டு வச்ச இது 30 2,00,000 எது இது 1,00,000 அது 1,00,000 30 34 எவ்வளவு 64 வெரி குட். அப்போ எவ்வளவு 1,64,000 ஓகே. 25 கண்ணாடி ஒன்று சேவதான் போடலாக்கா. 40 45 50 என்ன எவ்வளவு லட்சம் ஏதோ இந்த ஊசி எடுத்துடா. ஊசி என்னதுல போடுறீங்க கையில் 2,00,000 ஊசி என்ன போடுவோம் ஞாபகம் மறதிக்கு 2,00,000 1,00,000 2 30 30,000 34 60 1,60,000 ஓ 1,64,000 சரி. ஓ அங்கே 20,000 80 2,00,000 3,00,000 குறையுதுங்க. 2,00,000 இங்கே எங்கே வருதுன்னு சொல்லுங்க. இப்போ இது 1,00,000 பண்ணா அது 1,00,000. ஓ இது 34 எங்கடா 3 இது 30,000 ஓ 30,000 இது 34 ஓ 2 சேர்த்தா 64 ஓ சரி 1,64,000 25 கூட்டோட ஓ 25 கூட்டுவோம். 75,000 என்ன 75,000 விளக்கல என்னது உங்களோட காசை நீங்க சொன்னதான் எனக்கு தெரியலாம். நான் பச்சை கல்லுனப்பா இப்ப அப்படி நான் கடவுளே உங்களுக்கு தெரியா என்ன எடுப்பு வேணாம். அதுக்கு என்ன பிரச்சனை அப்படி 75 லட்சம் தரணும் இப்ப நான் உங்களுக்கு. அப்ப இங்க நான் படிச்சேன் ரொம்ப படித்தேன். இப்போ சம்பி எதுக்கு போகிறேன்னா அந்த இது எங்கட அப்பா இருக்காரு 3ஆம் ஆண்டு தான் படிச்சேன். இப்போ எத்தனை லட்சம் ரூபா கணக்குன்னு சொல்லுவோம் அந்த சொல்லணும். நான் எல்லாம் சொல்லி இப்போதுக்கு போகிறாங்க எனக்கு தெரியும். எனக்கு இப்போ சொன்னா தான் நான் விடுவேன். இல்லாட்டி போகல கூட்டுங்க திருப்பி 1,00,000. ஓ சரி இப்போ பிடிச்சோம் இந்த 1,00,000 விடுங்கோ சரியோ. அந்த 1,00,000 விடுங்கோ சரியோ. கீழே உள்ள 3டைம் கூட்டுங்கோ 30,000 ஓ 54,000 என்ன 54,000 இது 30,000 அது 34 64 25 இல்லை ஓ 75,000 எது இந்த 3 சேர்த்து 3 சேர்த்து 70,000 75 லட்சம். இது 75 லட்சம் 3 இல்லை இது 8 லட்சம் இது 64 லட்சம் 64 லட்சம். இப்போ ஒன்று அப்போ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய நாளைக்குள்ள அம்மாவுக்கு 75 லட்சம் ரூபா காசு சேர்ந்துருக்கு. என்ன சிரிப்பை பாருங்க சந்தோஷத்துல சிரிக்கையில மூளை எனக்கு ஒரு மூளையில் இருக்குது. நீங்கள் பிரச்சனை நீங்கள் நல்ல புரியுங்க பிரச்சனை இல்லை மூளையில். சாடியா நசியுமா போட கொஞ்சம் தேவைட்டு போச்சு யோசிச்சேன்னா யோசிச்சு கொஞ்சம் தேஞ்சு போச்சு. ஓ கொஞ்சம் ப்ரொஃபஸர் இல்லை நித்திரையில் பெஞ்சாங்க நித்திரை நசிது வருது மண்டை நசிது ஆண்டு தெரியும் நித்திரை இல்லையா அதுதான் நித்திரை ஒரு மாமா நித்திரையே கொண்டு இல்லாட்டி நசியுமோ
எல்லாம் பேசுவேன் நித்திரோட சொல்லி என்ன அசிங்கமாக போகுது என்ன தெரியா இப்போ இதை கூட்டி சொல்லுங்க ஒரு போங்க பார் இது என்ன இது விளையாடி கொண்டுண்டா அதுதானேடா இப்போ அதுதானேடா இப்போ அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு இப்போ கொடுக்கணும்னா அப்புறம் பிரச்சனை இல்லை கொடுங்க டக்குன்னு கொடுங்க இல்லை இப்போ என்ன கூட்டி சொல்கிறோம் இல்லை கலா அந்த காசை கொண்டு வராது அது என்ன கூட்டுறா இல்லை அதான் சரி வராங்கடா இந்த வாரைக்கு அதுதான் இப்போ திருப்பி கொடுக்க முடியாது போய் கூட்டுங்க கொஞ்சம் வேற அந்த படியாக்கு வேணாம் 1,00,000 சரியோ 30,000 34,000 சரியோ 25,000 கூட்டினா எவ்வளோ வருது நீ சொல்லி விட்டுற அப்புறம் அவள் சொல்லுவா அது ஒன்றா தெரியாது தேப்பருவார் அவன் பேடி கால்குலேட்டரில் 1,64,000 எவ்வளோ 1,64,000 பாட்டாடே இங்கே கீழே கிடக்கும் 1,00,000 30,000 34,000 20,000 75 லட்சம் ஆகலா அதுதானே இப்போ என்ன நீங்கள் அவசரப்பட்ட திருப்பி கொடுக்க போறீங்களா அது இவன் இவன் நிற்கிறானே கடவுளே கொஞ்சம் சொல்லுங்க இவர்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் பொறுங்க நான் டக்குன்னு கூட்டுறேன் சொல்லுங்க அவளோட கதையை கொஞ்சம் அவசரப்படும் சொல்லுங்க ஹலோ அண்ணா கொஞ்சம் மூட கொஞ்சம் யோசனை அண்ணா மைண்ட் இதோட கொஞ்சம் இதாக நிற்கிறதா என்னம்மா செய்யறது நீங்களும் கூட்டுறீங்களே மன்னிங்க என்ன செய்யறது மன்னிங்க என்ன செய்யறது புலவோ ஒரு 5 புலைய பொறுங்க வேகம் கவனிங்க எனக்கு வேலை வாப்பாங்க கூட்டி சொல்லட்டாண்டாக்காண்டு அவன் காசு எடுத்துட்டு வர கூட்டி சொல்லுங்க என்ன செய்யறது அவரை கேட்டாப்புல அவரோட கத்து முகத்தை மாத்தியா முகத்தை கரணுமா அப்போ கத்துறாரு நீங்கள் அடுத்த அவனை கேட்டு நிற்கிறீங்க அவனை கேட்கக்கூடாது பொறுங்க வா நீங்கள் கூட்டுங்க என்னடாப்பா இது 4 கணக்கு கொடுத்து எனக்கு பாப்பம் பம்பரா இருக்கா 1,30 1,30 1,64 அங்கே 25 ஒன்று தான் அடிக்குது வரப்போ 95 1,80 1,85 என்ன 1,85 அவன் கத்துறான் பிள்ளையா செக்கர்ல பிள்ளையா எனக்கும் பிள்ளைங்க ஒன்று வாங்க ஆயிக்குதா சொல்லுங்க 2 லட்சத்தி 2 லட்சம் அப்புறம் ஆத்தே என்ன கிடைச்சதாக கிடப்ப எனக்கு என்ன இடிமாலையாக கிடக்கு எனக்கு இன்றைக்கு விடிய காலத்தான் அந்த 1,64 சொல்லி அதை சைட்டா வச்சு போட்டு இது இருக்கா அந்த 1,64 சொல்லி போட்டிடலானே அதை விடுங்கோ அதை விட்டு போட்டு அந்த 25 கொடுங்கோ சரி இப்படி வருவோம் நாங்கள் 1,64 சரியல்லோ அதோட 10,000 கூட்டினா அவ்வளவு 1,65 புரியணும் ஒரு 64 64 10 அவ்வளவு 64 10 அவ்வளவு எவ்வளவு 64 10 64 60 இது என்ன செய்வராவடாக்கா கணக்குண்ணே கொண்டு போகிறேன் எனக்கு காசு இல்லாத என் கவுதா அரிசி இங்கே 64 10 அவ்வளவு 50 10 அவ்வளவு 50 10 60 60 10 அவ்வளவு 70 74 74 இந்த ஃப்ரெண்ட் சரி அதே மாதிரி 74 10 அவ்வளவு 84 5 அவ்வளவு 84 5 ஓ 90 ஒன்று கூட தான் வருது 84 என்ன 1,90 நிற்கிறா என்ன கணக்கு சரியா இருக்க வேணும் தம்பி என்ன இது அவர் ஆபீஸ்ல நிக்காதா தெரியுது கொண்டு போய் சொல்லு கூட்டி சொல்றோம் உங்களை கூட்டி சொல்லட்டா ஏய் ஐயோ என்னப்பா நீங்க சின்ன கணக்கு புள்ள மாதிரி பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த கணக்கு நீங்க
ஓத்து அப்போ என்ன நீங்கள் கொண்டு போகிறீங்களா என்ன இதை ஒரு அடுத்ததா வேற என்ன சரி தம்பி நான் மழையா அவங்க இங்கே கொஞ்சம் வருது இந்த மழை வருது எனக்கு வேலை அவசரம் இல்லை நீங்க சொன்னாதான் நான் போகலாம் கொண்டு போய் சொல்லுவோம் வேறு என்ன 20,000 கொடுத்துருவோம் ஆ 24,000 கொடுத்துருவோம் மிச்சம் கொண்டு போய் சொல்லுவோம் என்ன கூட்டுறா இல்லை நீங்கள் இது இப்படித்தான் மனுஷத்தை ஒவ்வொருத்தரும் தங்களோட வாய்ப்பை வளர்க்குறது நீங்கள் அவாட்ட கொடுக்குற கதைங்க கதைக்கப்புறம் அவங்களுடைய தனக்கு கூட்ட வருது இல்லைன்னு நிற்கிறா கதைங்க அப்போ கேளுங்க கூட்ட வருது இல்லை தம்பி நீங்கள் கூட்டி சொல்லுங்க கேளுங்க என்ன கேளுங்க நீங்கள் கூட்டி போட்டு கொண்டாங்கன்னு சொல்லுங்க நீங்கள் கதைங்க என்ன மனுஷத்தை என்ன ஹலோ சொல்லுவாம்மா நீங்கள் கூட்டி போட்டு கொண்டு வாங்க மன்னிக்கவும் என்ன சரியா கொஞ்சம் அங்கே போனால் கொஞ்சம் கெட்டது வச்சுக்கோ ஹலோ ஹலோ சொல்லுவோம் நீங்கள் கூட்டி போட்டு கொண்டு வாங்க நாங்கள் கூட்டுறது சரி ஆனால் இது உங்களோட டெஸ்ட் ஃபைட்ஸ் மாதிரி தான் செஞ்சு கொண்டு இருக்கோம் நாங்கள் வந்து தெரியும் இனி தெரியும் தானே அம்மா இந்த யோசனையோட என்ன செய்யறது ஐயோ யோசனை இருக்கிற வேண்டியதுதான் எனக்கு நிறைய யோசனை இருக்குது ஆஃபீஸ்லேயும் வந்து நான் சம்பளம் கொடுக்கணும் ஆக்களுக்கு வந்து மாத கடைசி 15 வருஷம் மட்டும் ஒரு யோசனை தான் எனக்கு யோசனை தான் வீட்டை வைக்கிற சாமான் இங்கே வைக்கிறேன் இது வைக்கிறேன்னு வீட்டையும் அப்படித்தான் அது அப்படி இல்லை இப்போ காசு கணக்கு பார்க்காம தான் இருந்தால் நீங்க வேற யாரும் குடிப்பீங்க வந்து இல்லை அப்படி என்ன வேண்டைடா என்னன்னு சொன்னா இந்த 1-2 கணக்கு கூட பார்க்க முடியாட்டி பிறகு என்னன்னு தாருது நம்பி காசு உங்க கையில நாங்க காசு பிரச்சனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி நான் கொண்டு போவேன் பிரச்சனை மகனுக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வாங்க எனக்கு புரிஞ்சு நீங்க சொல்ற எனக்கு புரியுது ஆனா நீங்க இந்த கணக்கு கூட பார்க்க முடியாம இருக்கீங்களே நீங்க உங்களுக்கு தெரியாதான் நீங்கள் சொல்லுங்க நான் சொல்றது இல்லை நீங்க சொன்னாதான் நான் வெளிவரும் இல்லாட்டி காசு வராது ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க திரும்ப நீங்க இன்னொரு ரயில் ஓடுது 64 25 1,64,000 நேரம் மாதிரி திருப்பி சொல்றேன் 1 30 1 34 1 64 25 இப்படி பார்ப்போம் அந்த 25 நாங்கள் 3 பிரிப்போம் 10 10 5 பிரிப்போம் சரியோ அப்போ 1 64 10 எவ்வளவு 1 10 1 10 செல்லு வேலை இல்லை வாப்பா விடுங்க நான் பார்த்துக்கொள்றேன் நீ கொண்டு வாது இனி பாவம் தானே நீ என்ன செய்யற விடு இப்படி பிழைக்குது கணக்கு காசு கண்ணி 2 மூணு கடவுளே ஒரு 25 கோடிக்குள்ளே அனுக்கிறீரே அப்பா கடவுளே என்ன 1,75 சரி பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இந்த வார சார் வார ऑफिसे गावीला आम्ही मारते वरांडो याटीत पेन कोचर वेडे करना गेला மன்னிங்க பேசாதே இப்போ என்ன பிரச்சனைண்டா இதெல்லாம் நாங்கள் கதைக்கிறத சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறக்காண்டி பெம்பலுக்காண்டி சரியானே பிறவே கோச்சில் நிற்கிறேன் என்னைய வந்து பகடி பண்ணி போட்டான் அப்படியா போலீஸில் கொடுக்குறேன் அப்புறம் என்ன பண்ண பகடி பண்ணி போட்டான் சரியே இல்லை நான் மாட்டேன் எனக்கு அதே மறந்து சில பேர் வருவாங்க ஆளை கொண்டே குடும்பம் சாட்சி சொல்லுவோம் ஒரு 10 லட்சம் வரணும் என்ன வியர் இல்லை அப்படி நான் செய்ய மாட்டேன் நான்டா போடுவேன்ப்பா என்ன இதுவோ 10 லட்சம் பெருசு யாரும் வந்து கேட்டா என்ன வியர் ஆளை கொண்டே பம்பு உங்களை நக்கை அடிச்சு போட்டேன் சொல்லுவோம் கோட்ஸில் கொண்டே வாங்க அப்படி வேண்டாம் ஏன் அப்படி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்காக உதவி உங்களுக்கு ஞாபகம் மறந்துதான் என்னைய மறந்து சொல்லி போட்டு இல்லை அப்படி ஒரு நாள் என்னைய மறந்து சொல்லி போட்டுனா என்ன அப்படி ஒரு நாள் சரி பார்ப்போம் அதை விடுவோம் கூட்டு கணக்காக விடுவோம் விளக்கிட்ட சொல்லுவோம் ஹலோ இங்கே வார் வந்தோடனைக்கு காசு கொஞ்சம் கிணக்கு வாங்கடா போடலாம் அண்ணி போட்டு வா தம்பியா போடலாம் கதையடா நானும் அடே அம்மா வருவா இப்போ இந்த காசு கணக்கு எண்ணிக்கொள்ள அனுப்பிக்கிறா டக்கண்டு ஆளை எண்ணி போட்டு அனுப்பி கணக்கு காசுடா கொடுத்து விட்றான் ஆள்கிட்ட பிரச்சனை தானே நீ தான் கவனமாக அம்மாட்ட கணக்கு வண்டி வச்சுக்கொள்ளலாம் 1,89,000 கொடுத்து விட்றேன்
ம் சரியா கொஞ்சம் போகிறையா வருவாமா ஒரு 10 நிமிஷத்துலையா ம் சரி வரைச்சல் இஞ்சியோ ஆட்டோ பிடிச்சிட்டு வேலை போறியா நீ வரைச்சல் ஏன் அப்போ நீ பிடிச்சிட்டு வா சரி பிடிச்சிட்டு வா ம் இங்கே உங்களுக்கு கூட்ட வரையில் தானே அது என்னத்துக்கு எனக்கு தேவையில்லையா அதை வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் இது என்னங்க கொஞ்சம் அது சரியாக செய்கிறான்னு பார்ப்போம் 1 2 3 6 7 15 40 10 கடவுளை இந்த பூனை 40 சிரிச்சேதான் பம்பரில் உங்களால் இந்த ஃபோனும் போய் 75 90 80 90 உது கணக்காக நிற்கிறேன் காசு கையில் வந்தாப்படான்னு சரியாக நிற்கிறேன் இது என்னங்க என்ன புத்தகத்தில் போட்டுட்டீங்க 1 லட்சத்தை 1 லட்சத்தை புத்தகத்தில் போட்டுட்டீங்க புத்தகத்தில் போட்டு இப்போ போட்டுட்டீங்க புத்தகத்தில் பேங்கில் கொண்டு கொண்டு போகணும் ஏன் கொண்டு தான் போகணும் புத்தகத்தில் போடுறாங்க என்ன வராது புதில் விளையாடுங்க ஓ 2 3 4 25 30 35 40 அந்த அம்மா கடவுள் 40 50 60 70 80 இதுதான் கிடக்கு ஒன்று தான் கிடக்கு ஒரே ஒன்று கிடக்கு அப்புறம் 10 மரம் விழுந்தது காசு விழப்போது போன் விழப்போது ஒக்கமே அவுள் 20 சரியான்னு சொல்லுங்க அப்புறம் எந்த மரியாதை போயிடும் நான் பிள்ளையா தந்துட்டேன் மரியாதை போனால் பரவாயில்ல நான் கடல நான் போடுவேன் 50 60 70 80 85 என்ன 90 85 4000 கிடக்கு அப்போ 89 ஒன்று கூட தான் நிற்குது எல்லாத்துலேயும் எப்படிங்க வார் ஃபோன் அப்போ இந்த சந்தோஷம் இந்த பிள்ளை இல்லை ஏன்னா ஏன்னா உங்கள்கிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்போ ரைட் இதில் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இன்றைக்கு டென்மார்க் அண்ணா அதாவது விஜயகாண்ட காசு கொடுத்துட்டோம் வாட்ஸ்அப் நம்பர் 916 அதே மாதிரி வந்துட்டு ஜெர்மனி அண்ணா அவர்கிட்ட 908 வாட்ஸ்அப் நம்பர் 514 அவை 2 பேர்ட்ட காசு 64000 கிருவா அண்ணா காசு 774 வாட்ஸ்அப் நம்பர் 26000 3 பேர்ட்ட காசும் சேர்த்து 4 பேர்ட்ட காசும் சேர்த்து வந்து இன்றைக்கி 1,89,000 கொடுத்துருக்கோம். இதில் 2 பேர்ட்ட காசு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி பேசிஸில் வந்து 20,000 தரப்புறம் உங்களுக்கு எப்போலேருந்து இனி எப்போ வருவீங்க காசுக்கு வாரமா இந்த பரிசம் பெறக்கூடா வர மாதம் மேலே புரியல மனச்சாட்சி ஒன்று இருக்குதா சரியா நான் இப்போதைக்கு வேற இல்லையா இதுக்கு எவ்வளோ இருந்தா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா காசுல இருந்தேன். அப்போ என்னென்ன வார மாதம் பெறன்னு சொல்லுவீங்க பேங்க்ல ஒன்றை கொண்டு போடுவோம் போட்டா கொஞ்சம் காணும் தான் நான் பேர் நீங்கள் சொல்லுவீங்க வேறு செடிக்கு எப்போ வர போகுது என்னங்க நீ எப்போ வர போகுது நான் சொல்லுவேன் தான் வேறு வேலைக்கு நீங்க இந்த பரிசமிஞ்சால் பக்கம் இந்த தலை தெரியப்படா சரியே சரி சரி சரிங்க நான் சொல்கிறேன் கேளுங்க சொல்ல இந்த 1 லட்சம் ரூபா தான் இல்லை இதை கொண்டு இந்த புத்தகத்தில் போடுவோம் போட்டுருவோம் தம்பி புத்தகம் அவர்கிட்ட போயிட்டு போட்டுட்டு அதை தொடவே வேண்டாம். நான் சொல்கிறேன் கேளுங்க அவசரங்கள் யாருக்கு என்ன நடக்கும் எந்த அவசரம் பெறும்ன்ற ஒரு இதுக்கும் தெரியா ஒரு இதுக்கும் நீங்கள் சொல்லவும் வேண்டாம் சரியோ அதுக்கு தான் தெரியலையோ எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை வீடியோ பார்க்க மாட்டாங்க பிரச்சனை இல்லை சரியோ இந்த 1 லட்சம் ரூபா கொண்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க போட்டுட்டு அதை தொடவே வேண்டாம். நான் எப்போ கேட்டால் அது கிடக்குன்னு சொல்லுவோம். மிச்சம் 89,000 நீங்கள் அளவாக செலவழிங்கோ. இனி மாதம் 20,000 தேவைப்படும். வார மாதம் வாங்க 17ஆம் தேதி அது பிரச்சனை இல்லை. மாத காசு கூட தர வேண்டிய நாங்கள் தருவோம். 17ஆம் தேதி வாங்குவோம்.
வந்து 20,000 வேணும்னா இந்த 89லேருந்து அதையும் பேங்கில் போட்டு அதில் ஒரு 5 6 10 2 3 2 எடுக்கும் காணாது குறையாகி இதில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு அந்த 20 மெயினாக வச்சுக்கொண்டு சிலவழிங்கோ அந்த 1 லட்சத்தை தொட வேண்டாம் அந்த மாவத்துக்கு எப்போ எனக்கு ஒரு பிரச்சனை கோலடி கேட்க நான் கேட்பேன் அந்த 1 லட்சம் எங்கேண்டா ஆட்டோ காசு அந்த காசு இந்த காசுன்னு சொல்லக்கூடாது சரியா போட்டுட்டு எடுக்கவே வேணாம் சரியோ ரைட் அப்போ இதில் இப்போ இந்த காசு இந்த 4 பேருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உதவி செய்ய உங்களுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உதவி செய்ய வேணும் நான் ஒரு ஆள் அனுப்பி விடுறேன் சரியா உங்களோட வீட்டை ஆள் வந்து கேட்கும் இப்படி உங்களை கிருஷ்ணா வீடியோவில் கணக்கு தெரியான்னு சொல்லி வந்து பம்பர் அடிச்சும் இல்லை உடைய பொலிஸில் கொடுப்ப உண்டு பொறியல இல்லை ஆத்தே என்ன என்ன போக மாட்டேங்குது இல்லை நான் போக மாட்டேன் என்ன அண்ணா எங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்களாம் உதவி செய்கிறேன் நீங்கள் இல்லாட்டி எங்களுக்கு அது இன்வெஸ்ட் வந்திருக்காது சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் நாங்களாக இருப்போம் வேணாமா அதான் முக்கியம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு அம்மாவுக்கு சமன் சரியா நீங்களாம் எங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு அம்மா சமன் அப்போ உங்களோட நான் சும்மா பம்பெல்லாம் கலைப்பேன் எங்களோட அப்பரோட அம்மாவோட சிலர் சொல்லுவாங்க இந்த சகோதரத்தில் ஹேப்பியோ உங்களோட அம்மா அப்பாவோட ஹேப்பியோ எல்லாரும் எங்கே ஹேப்பேன் நான் எங்களோட அக்கா என்ன பையன் பயப்படுவேன் எங்களோட அக்காவை நான் கேட்டேன் என்ன டைமு உனியும் ஆயில் பே இல்லானே ஓ திருப்பி அவளுக்கு கேட்பாள் வந்து இருந்தேன் அப்படி இப்படி நக்கல் அடிப்பாள் சரியே அது நோமல் சரியே இப்போ முடிஞ்சது தானே சந்தோஷம் தானே சரியே ஓகே அப்போ மறுபடியும் வந்து எல்லாருக்கும் நன்றி அந்த 2 பேர்ட்ட அவங்க இனியிலேருந்து நம்பிக்கைக்குரியவங்க ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் சாட்சி ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி நீங்கள் வருவீங்க அந்த காசை நீங்கள் வேண்டுறீங்க 10 மாதம் முடிகிறக்குள்ளே இல்லாட்டி ஒரு 5 மாதம் முடிவிலே நாங்கள் ஒரு வீடியோன்னு போடுவோம் சரியோ போடக்குள்ளே இவன் அந்த விஷயத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சரியோ கொண்டு சொல்லணும்னா புறகு இல்லையாண்டா கதையை கேளுங்க இருக்கு போடுற பாடு அதன் கேசட் போட்டு எடுக்க சொன்னார் அதில் அண்ணாவை கேட்டு போட்டு எடுப்போம் அடுப்பு இல்லைங்க 30,000 தந்தோட்டம் என்ன கொண்டு ஆட்டோ ஆட்டோ என்னமோ ஆட்டோ தம்பி உந்த ஆட்டோ தான் பிடிக்கும் 2,000 புற உண்டோ மனமே இல்லை கேஸ் தான் விஷயம் இல்லை நாங்கள் புற உப்பா இல்லையா இருக்கேன் அப்போ கேஸ் அனுப்ப வேணுங்கோ அப்போ நான் சொன்ன அண்ணாக்கு கவனம் ஒன்று படுக்க அது மாட்டேன் அதான் ரெண்டே கடவுளே வந்துடா தலைவலியாக போய் வேணுங்கோ சரிங்க அடுப்பு வேறு என்ன செய்யறோம் மழை வெள்ளம் வந்தாலும் ஒன்றும் செய்யலாம் சந்தோஷம் தானே இப்போ முடிச்சுக்கொள்வோமா சரி ஓகே முடிச்சுக்கொள்வோம் அப்போ தம்பி வரட்டும் தம்பியோட காய்ச்சி என்னண்டு மீண்டும் அண்ணாக்கா நான் இருக்கோம் மீண்டும் இருக்கணும் உதவி செய்ய இருக்கணும் நீங்கள் நானும் உயிரோட இருக்கணும் வேணும் அதுதான் உங்களுக்கு தான் மண்டாடுறோமோ எனக்கு மண்டா இருக்கும் நானும் பாவம் தான் நீங்கள் திருமணம் முடிச்சு நல்லா இருக்கும் புறவை நல்லா கொண்டு திருமணம் முடிச்சு நல்லா கொண்டு உங்களை பாடிக்காது எவ்வளவு தம்பி வாரமோ ஆட்டோ ஆட்டோ ஆடா நீங்கள் ஆடா ஒன்றை சொல்லணும் நான் என்ன வேற சின்ன பிள்ளை வேறி வந்துருக்கீங்களா நீங்கள் சும்மா நீங்கள் சும்மா அந்த கிப்பி தலையோட பார்க்க கோயிலுக்கு கூட நான் அண்ணாவளே ஐந்து பஞ்சாயத்து பேபிசால் நீங்கள் பேபிசால் தெரியுமா பாட்டு படிக்கிறோம் ஓ அவள் தானோ தெரியுமே அவ்வளோ கூட உங்களை பார்க்க சின்ன அப்படியே சொல்கிறேன் அப்படியே சொல்கிறேன் பாட்டு படிக்கிறோம் அம்மா பாட்டு படிப்போம் பழனி அம்மாவும் பாத்திரம் அவ இல்லை அவ வயசானாலோ நீ உங்களை பார்க்கல மால் மேய்க்கிறாங்க அப்புறம் வாடி 55 வயது உங்களுக்கும் ஓ 71 11 மாதம் பிறந்த 55 வயது கடவுளே சரி அது கிடையாது நீங்கள் போய்க்கலாம் தம்பி வேறு தான் 55 வயது சரிங்க சரி ஏன் அப்போ சந்தோஷம் தானே ஓமண்ணா எதுவும் குறையா இல்லை தானே தேங்க்யூ இப்போ போட்டுவிட்டு போவோம் இந்த வீடியோ கூட சம்பவத்தோடு எடுத்தேன் ஓமண்ணா ஓம் இதால் என்ன பிரச்சனை தான் நீங்கள் போகிறப்பா அண்ணா அப்படி நினைக்காதங்கண்ணா அப்படி ஓமன்னு சொல்லிடுறீங்களா கடைசி வரைக்கும் கடைசி வந்தால் எந்த உயிர் போனாலும் நான் உங்களை இன்றைக்கு நினைப்பேன் அழகா வா இந்த ராசா அப்புறம் இறங்குற இரு சரி சந்தோஷம் அம்மாட்ட இது காசு கொடுத்தான் தம்பி நீ வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம் தெரியும் அம்மாவுக்கு ஞாபகம் மறதி அப்படி இப்படி நிறைய பிரச்சனை ரைட் நீங்கள் வரும் சரி ஓகே இப்போ எங்கே வரீங்க வெளாதிக்கா சக்கோட்டிக்கா சரியா பாய் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வாங்க நான் இல்லாட்டில் அம்மா நிப்பா வந்து வாங்கிட்டு போவோம் சார் நான் தெரியும் தானே அம்மாட்ட கொடுத்தாங்க நிறைய காசு வாங்கணுமா சரி ஓகே பாய் சரி நான் அம்மாட்ட சொன்ன அனுப்புகிற கதைக்கு தான் போகலையா சரி அந்த காசை பேங்கில் போட்டு விடுவோம்
1,00,000 ரூபா போட்டுட்டு நீங்கள் வச்சுதான் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த மாதிரி தேவைப்படும். சரியா? ஓகே ஓகே பை பை. சரி ஓகே அப்புறம் நாங்கள் முடிச்சு கொள்வோம். அடுத்தது போ. பாய் பாய் பாய்.